வணக்கம். இந்த ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது நிறைய பேத்துக்கு அதுல பிரச்சனை வருது. ஆதார் ரிலேட்டடான பிரச்சனை வருது. அதை எப்படி சரி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் உங்க ஆதார் அப்டேட்டடா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எப்படி செக் பண்றதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கூகுள்ல போயிட்டு ஆதார் அந்த பேஜில் போயிருங்க. ஸோ இதில் இங்கிலீஷ் கேட்குதா? நான் வந்து லாங்குவேஜ் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகுதா? இதுல ஆதார் சர்வீசஸ் சொல்லியிருக்கா? இந்த ஆதார் சர்வீசஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வெரிஃபை ஆதார் சொல்லிட்டு ஒன்று வரும். ஓகேங்களா? இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்கன்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல போயிட்டு கீழே வந்து பார்த்தோன்னா செக் ஆதார் வேலிடிட்டின்னு இருக்கா? இதுல போயிட்டு உங்க ஆதார் நம்பரும் கேப்சாவும் செக் பண்ணி ப்ரொசீட் கொடுங்க. ஓகேவா? இப்போ நான் என்னோட ஆதார் டேட்டாவை நான் இங்க கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து பார்த்தோன்னா ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டட் சொல்லிட்டு வருது. சப்போஸ் உங்க ஆதார் அப்டேட்ல இல்லை அப்படின்னா இந்த இந்த இடத்துல ஒரு பேராகிராஃப் மாதிரி வரும். இந்த பிளேஸ்ல ஒரு பேராகிராஃப் மாதிரி வந்துட்டு உங்க ஆதார் வந்து அப்டேட்ல இல்லை, நீங்க அப்டேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். 2 டாக்குமெண்ட் வச்சு அப்டேட் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. உங்க ஆதார் அப்டேட்ல இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆருக்கு போனீங்கன்னா உங்க டேட்டாவெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு நீங்க நார்மலா ஜென்ரேட் ஆதார் ஓடிபின்னு கொடுத்தா ப்ளீஸ் செக் ஆதார் கன்சர்ன் எல்லாத்துக்குமே வரும். ஓகேவா? அப்போ நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆதார் நம்பர் ஃபில் பண்ணிட்டு இந்த செக் பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி ஜென்ரேட் ஆயிரும். நீங்க அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? அதே போல நீங்க இந்த அப்ளை பண்ற பேஜுக்கு போனதுக்கு அப்புறம் இங்க சென்னை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுப்பீங்களா? இப்போ இங்க ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆகும். இந்த இடத்துலயும் வந்து சிலருக்கு வந்து நீங்க ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வராது. ஓகேங்களா? ஆதார் ரிலேட்டடான பிரச்சனை இருக்கும்னு சொல்லும். நீங்க இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு அப்புறம் ஜென்ரேட் ஓடிபி அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வந்துடும். ஓகேங்களா? இதை ட்ரை பண்ணி பாருங்க. வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு கொடுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.